இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு இதயம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பசுமை பூமி நாளுக்கு நாள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் விவசாய பெருமக்களாகிய நீங்கள் பசுமை பூமிக்கு மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நான் நன்றியை கூறி, பசுமை பூமி சொல்கிறதுன்னா 100க்கு 100 உண்மையாக இருந்தால் மட்டும்தான் சொல்லுவேன். இல்லாத கருத்துக்களை நான் எப்போதும் சொல்ல மாட்டேன். ஏன்னா பசுமை பூமி விவசாயிகளுடைய வேத நூல். அவ்வளோ ஒரு நம்பிக்கைக்குரிய நிறுவனம் தான் பசுமை பூமி. விவர்ஸ், இப்போ நம்ம ஒரு புதிய டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா பசுமை பூமியில் நிறைய விவசாயிகள் உங்கள்கிட்ட சிரஞ்சீவ் 1 சிரஞ்சீவ் 2 தான் இருக்கா, நாற்றங்கள் இல்லையா, நெட்டை குட்டை இல்லையான்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க விவர்ஸ். இப்போ பசுமை பூமி நாற்றகம் இருக்குது, நெட்டை குட்டை இருக்குது, குட்டை நெட்டை இருக்குது, குட்டை இளநீ ரகம் இருக்குது, தேங்காய்க்கு இளநீக்கும் சேர்கிற மாதிரி குட்டை நெட்டை இருக்குது. அதான் சிரஞ்சீவ் 1 சிரஞ்சீவ் 2. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், அதாவது நெட்டை குட்டையில் நெட்டை குட்டை, அதாவது நெட்டை என்பது தாய் மரம், குட்டை என்பது தந்தை மரம். நெட்டையும் குட்டையும் எப்படி ஒட்டு சேர்த்து நெட்டை குட்டை தயாரிக்கிறத பற்றி நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கண்ணு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய பசுமை பூமியால் வளர்க்கப்பட்டு இங்கே நம்ம விவசாயிகளுக்கு இது நம்முடைய பசுமை பூமியினுடைய புனல்வாசலில் இயங்கிட்டு இருக்கு. தஞ்சாவூர் மாவட்டம் புனல்வாசலில் இயங்கிக்கிட்டு இருக்கு. நான் லாஸ்ட் டைம் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது சம்மந்தமாக. இப்போ நம்ம நெட்டை குட்டையை பார்க்க போகிறோம். நெட்டை குட்டை எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஏழைகளுடைய நெட்டை குட்டை என்னன்னு சொல்லிட்டு ரெண்டையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நெட்டை குட்டை, நெட்டைன்னு சொல்கிற மாதிரி நம்ம தயார் பண்ணுற நெட்டை குட்டையில் தாய் எதுன்னு பார்த்தேன்னு சொன்னால் ஈசிடி, அதாவது கிழக்கு கடற்கரையோர நெட்டையில் நம்ம இங்கே பேராவுன்னு குறிக்கரம்பேரை, அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் பேராவுன்னு மருங்கப்பள்ளத்தில் நம்ம ஒட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. அது நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நேரடியாக பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா இங்கே நெட்டை குட்டையில் ஈசிடி கிழக்கு கடற்கரையோர நெட்டை ரொம்ப தரமான நெட்டை பேராவுனில் தான் கிடைக்கும். ஏன் இந்த ஈசிடியினுடைய மகத்துவம் என்னன்னு சொன்னேன்னு பார்த்தேன்னு சொன்னால், கண்டிப்பாக ஒரு 40-45வது மட்டையில் பாலை வரும். அதே மாதிரி நம்முடைய ஹாட் கிளைமேட்டை தாங்கி வளரும். காய் மீடியம் சைஸில் இருக்கும், எண்ணிக்கை கூட வரும். வருஷத்துக்கு நாற்றகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 200-250 காய்களுக்கு குறையாமல் காய்க்கும். அதுதான் இந்த நெட்டை குட்டை. இது பட்டு நம்ம பசுமை பூமியால் தயாரிக்கப்பட்ட நெட்டை குட்டை எப்படின்னு சொன்னால், கிழக்கு கடற்கரையோர நெட்டையில் எம்ஓடி மலையன் ஆரஞ்சு டோர்பை கிராஸ் பண்ணி ஒரு ரகம் விட்டுருக்கோம். அதுக்கு பேர் தான் நம்ம பசுமை பூமியில் அதுக்கு பேர் சொர்ணவாரின்னு வச்சுருக்கோம். அதாவது சொர்ணவாரி நெட்டை குட்டை. இன்னொரு ரகம் நம்ம பசுமை பூமியால் வழங்குகின்ற ரகத்தினுடைய பேர் என்னன்னு சொன்னால், நெட்டை குட்டையில் தாய் கிழக்கு கடற்கரை ஒரு நெட்டை தான். பட்டு தந்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மலையன் கிரீன் டோர்ப்புன்னு சொல்கிறது, அதாவது எம்ஜிடி மலையன் கிரீன் டோர்ப்பு. நல்லா புரிஞ்சுருங்க வீவர்ஸு. நீங்கள் தென்னங்கன்று வாங்கும்போது நெட்டை குட்டையாக இருக்கட்டும் குட்டை நெட்டையாக இருக்கட்டும், தயவு செய்து நீங்கள் தென்னங்கன்று வாங்கும்போது அந்த நெட்டை குட்டையில் தாய் யார், தந்தை யார், எத்தனை வருஷத்தில் காய்ப்பு வரும், அதனுடைய மெதேடுகளை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நெட்டை குட்டையை பொதுவாக மேக்சிமம் நிறைய பேர் ஒட்டு கட்டுறதில்லை. அந்த நெட்டை குட்டை மரம் இருக்குது பாருங்கள், அதாவது நெட்டையும் குட்டையும் கிராஸ் பண்ணி நெட்டை குட்டை தயார் பண்ணி வரும்போது அந்த தாய் மரங்கள் காய்ச்சிக்கிட்டு இருக்கிற மரத்தில் விதையை தேர்வு பண்ணி அதை முளைக்க போடும்போது அது நாடு நெட்டை குட்டையை பிரியும். நல்லா புரிஞ்சுருங்க. அந்த நாடையும் நெட்டை குட்டையும் பிரித்து அந்த பிரிகிறதுல இந்த நெட்டை குட்டை தாய் மரத்திலிருந்து எடுத்து போடுற விதையை நெட்டையும் நெட்டை குட்டையும் பிரியும் போது அதனுடைய அமைப்புகள் இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம இப்போ அதையும் பார்க்க போகிறோம். அதனால் அதை தான் இவங்க நெட்டை குட்டைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விற்றுக்கிட்டு இருக்காங்க. பட்டு ஒரிஜினல் நெட்டை குட்டை வேணும்னு சொன்னால் அது ஆணையும் பொண்ணு. இப்போ ஃபஸ்ட்டு பொண்ணு தாய் மகரந்தத்தூள் எம்ஓடி மலையன் ஆரஞ்சு டோர்ப்பு சேர்க்கறது தான் அதனுடைய ஒரிஜினல் நெட்டை குட்டை. இப்போ நம்ம இங்கே பாருங்கள், இந்த பெட்டை பார்க்க போகிறீங்க. இது பசுமை பூமியால் ஒரிஜினலாக இது நம்ம தயாரிக்கப்பட்ட நெட்டை குட்டை. இது தாய் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
முதல் ரகம் வந்து இங்கே பாருங்கள், இதில் 2 ரகத்தை பற்றி நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். முதல் ரகம் என்னன்னு சொல்லலாம், இங்கே பாருங்கள், இந்த சொர்ணவாரி நெட்டக்குட்டையை பற்றி நான் இப்போ காமிக்க போகிறேன். நல்லா புரிஞ்சுருங்க வியூவர்ஸு. நீங்கள் தென்னங்கன்று வாங்கும்போது ஒரு கன்று வந்து 6-7 மாத கன்றுகளை வாங்குறது தான் நல்லது. ஏன்னு சொன்னால் அந்த 6-7 மாத கன்றை நம்ம எப்படி செலெக்ஷன் பண்ணுறதுன்னு புரிவோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த காய் பார்த்தேன்னு சொன்னால் நெட்டக்குட்டையாக இருந்தாலும் முதல்ல ஈசிட்டின்னு சொன்னால் காய் வந்து கொஞ்சம் இளங்கேட்டடாக தான் இருக்கும், உருண்டை அவ்வளோ வராது. ஏன்னா காய்ப்பு வரும்போது தான், ஏன்னா குட்டை வந்து தான் உருண்டை காயாக இருக்கும். நாடு வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம நாட்டுரகம். அப்போ அது காய்ப்பு வரும்போது தான் அந்த காய் வந்து உருண்டையாக மாறும். அப்போ ஃபஸ்ட்டு எப்படி நம்ம நெட்டக்குட்டை கன்று வாங்குகிற விவசாயிகள் ஒரு 6வது மாதம் நெட்டக்குட்டை சொல்கிறேன், 6வது மாத கன்றுடைய வளர்ச்சி தான் இது. நான் இப்போ பார்க்குறது நெட்டைக்குட்டை 6வது மாத கன்றுடைய வளர்ச்சி. ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது நெட்டக்குட்டையான்னு? ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த காலர் ரீஜியனை நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு 10 சென்டிமீட்டருக்கு குறையாமல் இருக்கணும். இந்த தடிமன் இதுதான் காலர் ரீஜியன் சொல்கிறது. இந்த தாய் இந்த விதையில் வீரியத்தன்மை இருக்குன்னு சொன்னால் இது வந்து உருண்டையாக மாறிடும். இதில் வந்து நீங்கள் என்ன சிலவங்க பார்த்தீங்கன்னா கண்ணு பார்த்தேன்னு சொன்னால் ஊசி இலையாகவே இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கும்? ஊசி இலையாகவே இருக்கும். இந்த பாருங்க, இதே மாதிரி இருக்கும். ஊசி இலைன்னு சொன்னால் இந்த பாருங்க இருக்குது, இந்த பாருங்க இதே மாதிரி, இந்த பாருங்க இது, இந்த பாருங்க இதே வந்து சிலவங்க நெட்டக்குட்டைன்னு விற்கிறாங்க. பட் இது வந்து நெட்டக்குட்டை கிடையாது, இது நாடு. இந்த பாருங்க இதுவும் ஒரு 6, இது வந்து ஏறக்குறைய 6 மாத கன்று தான். இந்த மாதிரி ஊசியாக இருக்கும் பாருங்க. இந்த கண்ணை வந்து நெட்டக்குட்டைன்னு விற்பாங்க. தயவு செய்து விவசாய பெருமக்களை இனி நெட்டக்குட்டையில் நீங்கள் ஏமாறக்கூடாது என்பது தான் இந்த வீடியோனுடைய நான் வந்து சாராம்சமாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நெட்டக்குட்டை வாங்கும்போது இந்த தண்டு பகுதி வந்து தடிமனாக இருக்கணும். இந்த தண்டு பகுதி அதாவது காலர் ரீஜியன் வந்து ஏறக்குறைய 10 சென்டிமீட்டர் குறையாமல் இருக்கணும். அடுத்து இந்த பாருங்கள், இது வந்து எப்படி போகுதுன்னு பாருங்கள். இது வந்து இடம் புரியா போகுது பாருங்கள். முதல் இலை இது எம்பிரியோ, இது வந்து செதில் இலைன்னு சொல்லுவாங்க, ஸ்கேல்ஸு. அடுத்து இது வந்து லேமினேட் லீப். இந்த பாருங்கள் 2வது இலை லேமினேட் லீப்பு. அடுத்து இங்கே பாருங்கள் 3வது இலை இதை மாதிரி பிரியணும், கத்தி மாதிரி வரணும். இதுதான் முளை குருத்துன்னு சொல்கிற எம்பிரியோ லீப்பு. 4வது இலை வந்து இந்த பாருங்கள் கத்தி மாதிரி இங்கே பாருங்கள் இப்படி வரும், அகலமாக இருக்கும் பாருங்கள். இதுதான் ஒரிஜினல் நெட்டக்குட்டையினுடைய பாரம்பரியத்தை நீங்கள் கண்டுபிடிங்க. பாருங்கள் அடுத்த லீப்பு பார்த்தீங்கன்னா கத்தி மாதிரி நிற்கிது பாருங்கள். இப்போ எத்தனை லீப்புன்னு பார்க்க போகிறோம். அடுத்து 7வது இலை வெடிச்சே ஆகணும். ஒரிஜினல் நெட்டக்குட்டைன்னு சொன்னால் நீங்கள் 7வது இலை வெடிக்கணும். இப்போ எப்படி வெடிக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 இங்கே பாருங்கள் 7வது இலை வெடிச்சிருச்சு பாருங்கள். நல்லா புரிஞ்சிருக்கீங்க. இங்கே பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான கருத்து. இந்த பாருங்கள் வெடிச்சிருச்சு பாருங்கள். இந்த பாருங்கள் நுனி லைட்டாக வெடிச்சிரு பாருங்கள். உங்களுக்கு நல்லா மைனூட்டாக பார்த்தா தான் தெரியும். இங்கே பாருங்கள் வெடிச்சிருச்சு, இந்த பாருங்கள் பிரிஞ்சிருச்சு. அடுத்து வார இலை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இங்கே பாருங்கள் இதுதான் 7வது இலை. இதுதான் ஒரு 6வது மாத கன்றுனுடைய வளர்ச்சி. அதாவது தேங்காய் வந்து நீங்கள் விதையை போட்டு 3வது மாதம் முளைப்புக்கு வரும். முளைக்கிலிருந்து இது 6வது மாதம், அதாவது விதையிலிருந்து முளைப்பு வந்து இது வந்து ஏறக்குறைய 6வது மாதம். இப்போ இந்த காயை பார்க்க போகிறோம். இந்த காய் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். காய் வந்து நீங்கள் நெட்ட ரகையாக இருக்கட்டும், நெட்டக்குட்டையாக இருக்கட்டும், குட்டை நெட்டையாக இருக்கட்டும், பொதுவாக ஒரு காயினுடைய வெயிட்டு பார்த்தீங்கன்னா உலர்காய் ஈரப்படம் இல்லாமல் தோலோடு சேர்த்து ஒரு 700-750 கிராம் இருக்கிற காயில் தான் நீங்கள் விதையாக எடுக்கணும். ஏன்னு சொன்னால் அதில் ஒரு 200 3ல் 1 பங்கு வந்து மட்டையாக போயிடும். பொதுவாக எப்படி நம்ம கண்டுபிடிக்கன்னு சொன்னால், ஒரு காயை வந்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அதை 3 பங்காக பிரிச்சிங்க. அது வந்து இந்த வியாபாரம் பண்ணுற விவசாய பெருமக்களுக்கு தெரியும், வியாபாரிகளுக்கு. அதாவது ஒரு காயை எடுத்துட்டேன்னு சொன்னால், இப்போ இந்த காயை நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நம்முடைய பசுமை பூமி சொர்ணவாரி நெட்டக்குட்டைன்னு சொல்கிறது. இது தாய் என்னன்னு சொன்னால், நான் முதல்ல சொன்னேன் கிழக்கு கடற்கரையோர நெட்டை. அதில் தந்தை பார்த்தேன்னு சொன்னால் எம்மோடி மலையன் ஆரஞ்சு டோர்ப்பு. மோஸ்ட்லி இந்த கலர்லலாம் வரும். இந்த கலர் நல்லா புரிஞ்சுருங்க, இந்த கலரில் தான் வரும். இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அடுத்து இன்னொரு பிரீடை காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போவோம். இதை பாருங்கள், இதுவும் அதே மாதிரி பசுமை பூமியால் தயாரிக்கப்பட்ட நெட்டக்குட்டை. இது வந்து சம்பூர்ணான்னு சொல்கிறது. இது காய் பியூர் பச்சையாகவே வரும். இது இப்போ அடுத்து எத்தனாவது இலையில வெடிக்குது என்னன்னு பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு 6 மாத கன்றுடைய வளர்ச்சி.
இப்போ இதுவும் இந்த பாருங்க காலர் ரீஜன் வந்து ஏறக்குறைய 10 சென்டிமீட்டர் இருக்குது பாருங்கள். 3வது இலை வேறு 1 2 இந்த பாருங்க 3வது இலை இதை மாதிரி வந்துருச்சு. 4வது இலை 5வது இலை 6வது இலை இப்போ தான் இங்கே பாருங்க இது 7வது இலை வருது பாருங்க. இது கண்டிப்பாக வெடிச்சிடும். இதுதான் இது ஏன் வந்து சொர்ணவாரின்னு சொல்லி பேர் வச்சுருக்கேன்னு சொன்னால் இது வந்து தாய் பார்த்தேன்னு சொன்னால் கிழக்கு கடற்கரையோர நெட்டையில், தந்தை வந்து மலையன் கிரீன் டார்பு. ஏன்னா இது மோஸ்ட்லி வந்து இந்த ரகம் வந்து இந்த சம்பூர்ணா வந்து மோஸ்ட்லி இந்த தண்டு எல்லாமே பச்சை கலரில் வரும். இந்த பாருங்க இது இந்த ரெண்டையும் பாருங்க. இது சொர்ணவாரி. இதில் தாய் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கு கடற்கரையோர நெட்டையில் எம்மோடி மலையன் ஆரஞ்சு டார்பில் குட்டை ரகம் அதை ஒட்டு கட்டினது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏறக்குறைய இங்கே ரெண்டுமே மோஸ்ட்லி வளர்ச்சி சேமாக தான் இருக்குது. இது வந்து ஈசிடி தாய் ஒன்று தான், ரெண்டுக்குமே தாய் வந்து கிழக்கு கடற்கரையோர நெட்டை தான். தந்தை எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து இது மலையன் கிரீன் டார்ப்னு சொல்லிட்டு ஒரு குட்டை ரகத்தை ஒட்டு சேர்க்கறனால இது மோஸ்ட்லி கிரீன் கலராக வரும். இது பாரு, இதுதான் இதனுடைய அடையாளம் மார்க்கு. அதாவது நம்ம சிரஞ்சீவி ஒன்று மாதிரியே இருக்கும், அதாவது குட்டை நெட்டை சிரஞ்சீவி ஒன்று மாதிரியே இருக்கும். இது வந்து நம்ம சிரஞ்சீவி 2 மாதிரியே இருக்கும். பட் காயை எப்படி இப்போ காயை டிஃபரன்சியேட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் இந்த காயை எடுக்கிறோம். இது இப்போ தான் பாக்கெட் போட்டிருக்காங்க. இந்த பாருங்கள் இப்போ இந்த கன்று வந்து நாங்கள் வந்து கஜா புயல் டைமில் 150 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த நெட்டை குட்டையை வந்து 2 ரகமாக பிரிச்சுருக்கோம். ஒன்று வந்து இந்த மாதிரி நேக்கடு, இந்த பாரு இந்த பார்க்குறீங்க பாரு, இந்த மாதிரி தரையில் இருந்தால் இதை வந்து நாங்கள் 80 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நிறைய கன்று எடுத்தால் இன்னும் நான் குறைச்சி தரேன். ஏன்னா என்கிட்ட இப்போ கன்று நிறைய ரிசர்வில் இருக்குது. அதனால் திமை பூமி அணுகி தரமான கன்றுகளாக இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி காலர் ரீஜியன் இந்த தண்டு களத்தைனா பார்த்து நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த நேக்கடாக இருக்கிறது 80 ரூபாயும், இந்த பேக்கெட்டு கண்ணை வந்து நம்ம முன்னாடி 150 ரூபாய் விற்றோம். இப்போ வந்து 120 ரூபாய் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆகையால் பசுமை பூமி வாடிக்கையாளர்கள் நெட்டை குட்டை இதை மாதிரி ஒட்டுற இது வந்து தேங்காய்க்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ரகம். 4 வருஷத்துக்குள்ளே காய்ப்பி வரும். ஏறக்குறைய 46வது மட்டையில் இது வந்து கண்டிப்பாக பாலை வரும். அதாவது 36 to 40 44 மட்டையில் கண்டிப்பாக பாலை வரும். இப்போ நீங்கள் இது வந்து வருஷத்துக்கு கண்டிப்பாக 250 காய் காய்க்கும். அதாவது 46 12 24 36 ஏறக்குறைய ஒரு 3 to 4 வருஷத்தில் இது காய்ப்புக்கு வந்துடும். வருஷத்துக்கு 200 to 250 காய்கள் குறையாமல் காய்க்கும். இது இளநீருக்கு பெருசாக பயன்படாது. இது வந்து தேங்காய்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் ரகம். இந்த ரெண்டுமே ரகம். காய் பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா அடர்த்தியாக இருக்கும், எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கும். இளநீக்கு பயன்படாது. நல்லா வியூவர்ஸ், இது தேங்காய்க்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ரகம். இது கண்டிப்பாக வருஷத்துக்கு 200 காய்களுக்கு குறையாமல் காய்க்கும். பருப்பு அடர்த்தியாக இருக்கும், எண்ணெய் சத்து கூட இருக்கும், வியாபாரிகள் விரும்பி வாங்குவாங்க. இப்போ இந்த காயை பார்க்க போகிறோம். இப்போ இது நான் முதல்ல சொல்லிட்டேன். இதனுடைய ரேட்டு பேக்கிங்கில் பண்ணி இதை மாதிரி நாங்கள் வளர்த்து கொடுக்குற கண்ணை 120 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதில் பஞ்சு, இந்த பாக்கெட்டு, இந்த வேர் ஏன்னு சொன்னால் இது இப்படி பண்ணுறேன்னு சொன்னால் இந்த பாக்கெட்டில் வைக்கும்போது உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேர்கள் இதை மாதிரி இங்கே பாருங்கள், வேர்கள் இதை மாதிரி இறங்கி இருக்கும். இப்போ நீங்கள் இந்த கண்ணை வந்து பாக்கெட்டு கண்ணை கொண்டு நடும்போது இந்த வேர்களை கட் பண்ண வேண்டியதில்லை. இந்த பாக்கெட்டை மட்டும் கலட்டிக்கிட்டு இந்த பஞ்சு இதெல்லாம் வச்சு நடும்போது இந்த வேர்கள் கட் ஆகாது. இந்த வேர்கள் அப்படியே மண்ணுக்குள்ளே இறங்கி இந்த கன்றுடைய வளர்ச்சி வந்து வேகமாக வளரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நேக்கடுன்னு சொன்னால் தரையிலேருந்து ஒரு கண்ணை பிடிங்க நடும்போது இந்த வேர்கள் அறுப்படும். இந்த வேர்கள் அப்போ புது வேர் இறங்குறதுக்கு 3 மாதம் ஆகும். அப்போ 3 மாதோட வளர்ச்சி தரையில் இருந்து நீங்கள் எடுக்கிற நேக்கடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் பேக்கெட்டுக்கு உள்ள வித்தியாசம் ஏன் நீங்கள் கேட்கலாம். 80 ரூபாயிருந்து 120 ரூபா விற்கிறீங்களா சார், என்ன காரணம் நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இந்த பை வந்து ஒரு 5-6 ரூபா வரும். இதில் இருக்கிற பஞ்சு ஒரு 10 ரூபாய்க்கு மேலே வரும். அப்புறம் இதை பேக்கிங் கூலி இதெல்லாம் சேர்த்து தான் 120 ரூபா. ரெண்டாவது தரமாக இருக்கும். இங்கே பேக்கிங் கன்று வாங்கும்போது மற்ற நாங்கள் அதில் குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதுனா ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அதனால வியூவர்ஸ் வந்து நீங்கள் ஒரு 40 ரூபாய்க்காக பார்க்க வேண்டியதில்லை. நெட்டை குட்டை வாங்குகிற விவசாயிகள் வந்து இதே மாதிரி பேக்கரை வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கன்றுனுடைய வளர்ச்சி வேகமாக தரையில் இறங்கி அந்த வீரியத்தன்மை குறையாமல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ இதே மாதிரி பாருங்கள், தரையில் இருக்குதுன்னு வைக்கலாம். இப்போ வந்து தரையில் வந்து நெட்டை குட்டை இருக்குது பாருங்கள். இப்போ தரையில் இருக்கிற நெட்டை குட்டை இங்கே பாருங்கள், இதை மாதிரி இருக்குதுன்னு வைக்கலாம். இருக்கும்போது இந்த வேர்கள் அறுப்படுது பாருங்கள்.
அப்போ இது புது வேர் இறங்குறதுக்கு 3 மாதம் ஆகும். அப்போ அதுக்குள்ளே இது வளர்ச்சி குறையும். இதை மாதிரி இருக்கும்போது இதனுடைய வளர்ச்சி வேகமாக இருக்கும். இப்போ இந்த பாருங்க, இந்த சொர்ணவாரி இதுதான் நாட்டில் குட்டையை விட்டு செத்தது. காயினுடைய சைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த விதைக்காய் எப்படி பார்த்தாலும் ஒரு 800 கிராமுக்கு குறையாமல் இருக்கும். பார்த்துருங்க வியூவர்ஸ், 800 கிராமுக்கு குறையாமல் இருக்கு பாருங்க. அடுத்தபடியாக இங்கே பாருங்க, நம்ம இது வந்து சொர்ணவாரியை பார்த்துட்டீங்க. இப்போ வந்து இதை பாருங்க, இதுவும் அதே மாதிரி இங்கே பாருங்க. விதை காயினுடைய இதை பாருங்க, காய் வந்து மேக்சிமம் உருண்டையாக இருக்காது, கொஞ்சம் இளங்கேட்டடாக தான் இருக்கும். இங்கே பாருங்க இருக்கும் கால ரீஜியன். இது வந்து தாய் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை நெட்டையில் மலையின் கிரீன் தோர்ப்பு தாய். இதுவும் கரெக்டாக ஒரு 36 to 40 மட்டையில் பாலை வந்துடும். அது ஏறக்குறைய 3 to 3.5 வருஷத்துக்குள்ளே காய்ப்பு வரும். இதுதான் நம்ம பசுமை பூமியினுடைய சொர்ணவாரி நெட்டக்குட்டை, சம்பூர்ண நெட்டக்குட்டையை பற்றி தெளிவாக பேசுகிறோம். இப்போ ஒரிஜினல் நெட்டக்குட்டையாக இருந்தால், அதாவது செலெக்ஷன் இல்லாமல் தாய் மரத்திலிருந்து எடுக்காமல் ஆணையும் புண்ணையும் இனப்பெருத்தி செய்கிற நெட்டக்குட்டை, நான் சொன்ன மாதிரி 3வது இலை வந்து கரு ஓலையாக மாறிடும். 4வது ஓலை வந்து நிச்சயமாக இது 7வது இலை கண்டிப்பாக இலை பிரியணும். அதுதான் அதனுடைய ஒரிஜினல் கேரக்டர். அப்படி பண்ணாதான் நீங்கள் உங்கள் தோட்டத்தில் நடும்போது ஏறக்குறைய ஒரு 36 to 40 44வது மட்டையில் கண்டிப்பாக பாலை வரும் இருக்கும். இப்போ இதை நடவு முறையை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தென்னங்கன்று நம்ம எப்படி விதை இருக்குன்னு சொல்லிட்டேன். 800 கிராம் 850 கிராம் 700 கிராம் குறையாமல் காய் இருக்குன்னு சொல்லிட்டேன். 3வது இலை எப்படி இருக்கணும், 7வது இலை எப்படி வெடிக்கணும்னு சொல்லிட்டேன். அடுத்து நம்ம இதை நடவு முறையை பற்றி பார்க்க போகிறோம் வியூவர்ஸ். இப்போ தென்னங்கன்று இந்த ரகத்தை பொறுத்தளவு நெட்டையும் குட்டையும் ஒட்டு சேர்க்கறதுனால இது மட்டையுடன்லேருந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஆகையால் வியூவர்ஸ் மினிமம் 23 to 25 அடிக்கு ஒன்று போட்டுருங்க. அதாவது 23 to 25 அடி நீளம் அகலம், அதாவது ஸ்கொயர் டைப்பு சதுர வடிவத்தில் 1 ஏக்கருக்கு 70, அதாவது 25 அடிக்கு ஒன்று போட்டேன்னு சொன்னால் 70 கன்று வரும். 23 அடிக்கு ஒன்று போட்டேன்னு சொன்னால் ஏறக்குறைய 99-100 கன்று வரும். நீங்கள் ஒரு 23 குறைச்சிடாதுங்க, 25க்கு மேலே போகாதுங்க. தென்னங்கன்று நடவு முறைகளை பற்றி நிறைய கேட்குறீங்க. நான் நெட்டக்குட்டை எந்த தென்னங்கன்றாக இருந்தாலும் நடவு முறை ஒன்று தான். குட்டையாக இருக்கட்டும், நெட்டக்குட்டையாக இருக்கட்டும், நாட்டு ரகமாக இருக்கட்டும், இது குட்டையாக இருக்கட்டும், நடவு முறை தயவு செய்து விவசாய பெருமக்களே இனிமேல் சந்தேகங்களை நீங்கள் எங்கேயும் கேட்க வேணாம். இது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மற்ற விவசாயிகளுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான கருவாகவே நான் இதை நினைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுடைய பகுதி வந்து மேட்டு பகுதி, மழை காலங்களில் தண்ணி தேங்காது, மண் செம்மண், மணல் பாங்கான ஏரியா, களிமண் கிடையாது, கரிசன் மண் நல்லா தண்ணி குடிக்குது, வண்டல் மண் தண்ணி நல்லா குடிக்குது, வடிகால் வசதி எனக்கு இருக்கு, என் தோட்டத்தில் வந்து தண்ணி தேங்காதுன்னு சொல்கிற விவசாய பெருமக்கள் மட்டும்தான் 3 அடி நீளம் ஆழம் அகலம் எடுத்துருங்க. அதாவது 3 அடி நீளம் ஆழம் அகலம் எடுத்து அதில் ஃபஸ்ட்டு குழி எடுக்கும்போது மேல் மண்ணை தனியாக எடுத்து வச்சுருங்க. இது ரொம்ப ரொம்ப உபயோகம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. மேட்டு பகுதி, வடிகால் வசதி உள்ள ஏரியா, செம்மண், வண்டன் மண், சரள மண், கரிசன் மண் உள்ள ஏரியாவில் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் 3 அடி நீளம் ஆழம் எடுத்து 1 அடி மண்ணை தனியாக ஒரு இடத்துல வச்சுருங்க. 2 அடி மண்ணை வந்து தனியாக வீசிடுங்க. அதை குழிக்குள்ளே போடாதுங்க. அப்போ அடுத்து எப்படி நடணும்னு சொன்னால் மேன் மண்ணை ஃபஸ்ட்டு குழிக்குள்ளே தள்ளுங்க. இப்போ 1 அடிக்கு மேன் மண்ணை நீங்கள் போட்டுட்டீங்க, மீது 2 அடி எதிர்க்கு பார்த்து மேன் மண் 1 அடி போடுறோம். 2வது அடிக்கு என்ன பண்ணுதுன்னா மணல் இல்லைன்னு சொன்னால் விட்டுருங்க, கவலைப்படாதுங்க. செம்மண் கிடச்சா பாருங்கள், அதுவும் கிடைக்கல விட்டுருங்க. குப்பைச்சாணி இருக்கான்னு பாருங்கள், அதுவும் இந்த இலத்தலை காஞ்ச சருகுகள், வாழைத்தண்டு சருகு இதை எல்லாத்தையும் போட்டு 2 அடிக்கு குழியை மூடிக்கிட்டு குழியை ஆற போடணுமான்னு அடுத்த கேள்வி கேட்குறேன். நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் வேஸ்ட்டுகள் வந்து நீங்கள் குழிக்குள்ளே போடுறதா இருந்தால் கண்டிப்பாக குழியை வந்து நீங்கள் ஒரு 15 நாள் 20 நாளைக்கு ஆற போடணும். என்ன காரணம் சொன்னால், அந்த இலதலைகள் மக்கும் போது உள்ளே வந்து கார்பன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு விஷவாயுக்கள் உருவாகும். அந்த விஷவாயுக்கள் வந்து உங்களுடைய தேங்காயினுடைய வளர்ச்சியை உஷ்ணத்தை கிரியேட் பண்ணி வேறையோ அந்த இது செடிகளோ காயப்படுத்த வாய்ப்பு இருக்கும். ஒரு 2 நாளைக்காவது ஆற போடும். என்ன காரணம் சொன்னால், இந்த சூரிய ஒளியில் வந்து புற ஊதா கதிர்கள் இருக்கும். யூவி, அதாவது
அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், புற ஊதா கதிர்வீச்சுகள் நம்ம தரையில் இருக்கும்போது அந்த நோய் கிருமிகள் அந்த சூரிய ஒளி படும்போது கம்ப்ளீட்டாக செத்து போயிடும். நீங்கள் ரொம்ப நாள் காய போடக்கூடாது. ஏன்னா மண்ணில் இருக்கிற நியூட்ரியன்ட்டும் மண்புழுக்களும் நுண்ணுயிர்களும் சாக ஆரம்பிச்சிடும். வெயில் பட்டா 2 நாளைக்குள்ள தீமை செய்கிற நுண்ணுயிர்கள் மண்ணில் இருக்கிற அந்த சூரிய ஒளி படும்போது தீமை செய்கிற 2 நாளைக்கு மேலே வேஸ்ட்டுகள் போட்டால் தான், நல்லா புரிஞ்சிருக்கா வீவர்ஸ், 15 நாள் 30 நாள் நீங்கள் வேஸ்ட்டுகள் போட்டு ஆய்வு ஆனால் தான் 30 நாளைக்கு குழி ஆற போடணும். நீங்கள் இல்லை நான் எதுவுமே போடலை சார், நான் மண்ணை போட்டு நட போகிறேன்னு சொன்னால் நீங்கள் 2 நாளைக்கு குழியை காய போட்டால் போதும். அப்போ மண்புழுக்கள் சாகாது, நுண்ணுயிர்கள் சாகாது. தீமை செய்கிற உயிரினங்கள் மட்டும் அந்த யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ் பட்டு அது அப்படியே அந்த உயிரினங்கள் செத்து அதுக்கப்புறம் கண்ணு வைக்கிறது. இதுக்காக தான் குழியை ஆற போடணுமா என்னன்னு கேட்குறது. உங்கள் மண் களிமண்ணாக இருக்கட்டும், மழை காலங்களில் வடிகால் வசதி இல்லாத ஏரியாவாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட இடத்துல தயவு செய்து விவசாய பெருமக்களே நீங்கள் ரொம்ப குழியை ஆழமாக எடுக்க வேணாம். அப்படி நீங்கள் குழியை ஆழமாக எடுத்தாலும் அந்த குழியை வேற மண்ணு போட்டு செம்மண்ணோ மணலோ சாம்பல் போடுங்க. அதாவது உங்கள் மண் களிமண்ணாக இருந்தால் களிமண்ணை மாற்றுற தன்மை சாம்பலுக்கு உண்டு, ஆசின்னு சொல்லுவாங்க. அந்த சாம்பல் நீங்கள் விலை கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. உங்களுடைய மில் ஃபேக்டரி இருக்குது பாருங்கள், அதாவது ரைஸ் மில் ஃபேக்டரியில் அந்த கஸ்க்கு உண்மையை எரித்து வரதான் வேஸ்ட்டு தான் சாம்பல். அதில் பொட்டாஸ் சத்து அதிகமாக இருக்கும். நீங்கள் அப்போ இந்த புளி இந்த மாதிரி இடத்துல உள்ள விவசாயிகள் 3 அடி நீள ஆழம் எடுத்தேன்னு சொன்னால் சாம்பலும் மேல் மண்ணு கலந்து குழியை மூடி, செம்மண் கூட கலக்கலாம், மணல் கூட கலக்கலாம், கலந்து குழியை மூடி அதிலிருந்து கோபுர வடிவத்தில் வச்சு தென்னங்கண்ணை நடுங்க. ஏன்னா தென்னங்கண்ணுக்கு தூரில் தண்ணி போவே கூடாது விவசாய பெருமக்களே. ஏன்னா நிறைய விவசாயிகள் தென்னங்கண்ணை நடும்போது தென்னங்கண்ணை சுற்றி தண்ணி பாய்க்கிறீங்க. தயவு செய்து எந்த ரகமாகவும் எப்படி ஆழமாக இருந்தாலும் சரி, மேலே இருந்தாலும் சரி, சொட்டு நீர் பாசனமாக இருக்கட்டும், வாய்க்கால் பாசனமாக இருக்கட்டும், தென்னங்கன்று நடுவுற விவசாய பெருமக்கள் கண்டிப்பாக தென்னங்கண்ணுக்கு இப்போ இந்த தென்னங்கண்ணை இப்படி நடுறீங்கன்னு வைங்களாம். இப்படி நட்டின்னு சொன்னால் 2 அடிக்கு கீழே இந்த தென்னங்கண்ணா நடுறீங்கன்னு வைங்க பாரு எக்ஸாம்பிள். அப்போ அந்த தென்னங்கண்ணுக்கு அடியில் இது குழி மேடாக இருக்கட்டும், இதை சுற்றி மேடுபடுத்துங்க. தண்ணி 1 அடிக்கு வெளியில் தண்ணி பாய்ங்க. இப்போ மேலே வைக்கிறீங்க களிமண், வண்டல் மண், கரிசல் சொன்னால் இப்படி மேடுபடுத்தி நான் எல்லா வியூவர்ஸும் போட்டிருக்கேன் பார்த்துட்டு இப்படி முட்டு கட்டி இதுக்கு வெளியில் தண்ணி பாய்ங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்குள்ள ஒரு அடி 1.5 அடிக்கு தண்ணி வரவே கூடாது. இங்கே தான் நீங்கள் வாய்க்கால் போடணும். இங்கே பாய்க்கிற தண்ணி தான் இங்கே ஊறணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் இந்த வேர்கள் சீக்கிரம் பரப்பி வளர்ச்சி இதாகும். நீங்கள் தூர சுற்றியே இதை சுற்றியே தண்ணி பாய்ச்சிட்டீன்னு வைங்களாம், இந்த வேர்கள் வேகமாக இறங்காது. ஏன்னா உஷ்ணம் இருந்தால் தான் வேர் இறங்கும், உங்களுக்கு தெரியும். அப்போ அது வளர்ச்சி குறையும் போது காய்ப்பு வர கண்ணு ப்ராப்பராக காய்க்காது, ப்ராப்பராக வளராது, மஞ்சள் அடிக்கும். 3 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் தென்னங்கன்று வளராது. இது நம்ம பசுமை பூமி 25 வருடங்களாக ஆழமாக வச்சாலும் சரி, மேலமாக வச்சாலும் சரி, தூருக்கு 1 அடிக்கு வெளியில் தண்ணி பாய்ங்க. அடுத்து வீவர்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். எக்காரணத்தை கொண்டு 1 வருஷம் வரைக்கும் இதுக்கு அந்த தேங்காய் லைட்டாக தெரிஞ்சால் கூட தப்பு கிடையாது. நல்லா புரிஞ்சுருங்க வீவர்ஸ், இந்த லேட்டாக இந்த தேங்காய் தெரிஞ்சால் கூட தப்பு கிடையாது. எக்காரணத்தை கொண்டு இப்படியான மண் போடக்கூடாது. இதுக்கு மேலே மண் வரக்கூடாது. இதுதான் கால ரீஜன் சொல்கிறது. இதுக்கு மேலே மண் வந்தால் சிலவங்க இது வரைக்கும் மண் போடுறீங்க, இந்த சிலவங்க இந்த ஓலைகளை கூட உள்ள இது வரைக்கும் மண் போடுறீங்க. அப்போ என்ன ஆகுன்னு சொன்னால், இப்போ எனக்கு கழுத்து இருக்குது, நான் இப்போ இந்த மூக்கு வழியாக தான் சுவாசிக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன மண்ணுக்குள்ளே புதைச்சி இது வரைக்கும் மண் போட்டால் என்ன ஆகும்? இல்லை என்ன தண்ணிக்குள்ளே இது வரைக்கும் மூழ்கி வச்சா என்ன ஆகும்? சுவாசிக்கிற வேர்கள் தடைப்படும், சுவாசிக்கிற மூச்சு அடப்படும். அதே மாதிரி தான் தென்னையும் புல்லையும் ஒன்று. அதனால தான் உலகத்திலே எந்த பயிரையும் புல்லைன்னு சொல்கிறதில்ல விவாஸ், தென்னம்புள்ளையை மட்டும்தான் புல்லைன்னு சொல்கிறாங்க. ஆகையால் விவசாய பெருமக்களே, காலத்தினுடைய கட்டாயத்தை கருகி விவசாய பெருமக்கள் தென்னங்கண்டு மேட்டுப்பகுதியில் எப்படி நடனம், பள்ளப்பகுதியில் எப்படி நடனம், தண்ணி ஊற இடத்துல எப்படி நடனம், வரப்பு பகுதியில் எப்படி நடனம், அதை மாதிரி சொல்லிட்டேன். அதே மாதிரி இது நான் 23 to 25 அடிக்கு ஒன்று சொல்லிட்டேன். சில விவசாயிகள் என்ன செய்றீங்கன்னு சொன்னால், ஒரே ஒரு வருஷம் வேலி பயிராக மட்டும் நடுறவங்க ஒரு 15 அடிக்கு ஒன்று நடுங்க. அதாவது உள்ளே நீங்கள் நடவும் போது 23, 25 அடிக்கும். வேலி ஓரமாக ஒரு வருஷம் மட்டும் நடவு செய்கிற விவசாயிகள் 15 அடிக்கு ஒன்று வச்சா போதும். ஏன்னா அதை கிழக்கையும் மேற்கையும் வளைஞ்சு கொடுக்கும். அப்போ உங்களுக்கு எண்ணிக்கை கூட வரும்போது காய்ப்புத்திறன் கூட வரும், மரத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன்னா அணில்தாவ 1000 மரம் தான், வெயில் நல்லா படணும்.
அப்போ நீங்கள் உள்ளே போகும்போது 25 அடி குறையாமல் இடைவெளியை மெயின்டைன் பண்ணுங்க என்று கூறி இப்போ நம்ம பசுமை பூமியில் வந்து நெட்டை குட்டை சொர்ணவாரியது சம்பூர்ணன்னு சொன்ன எண்ணெய் அதில் நேக்கடு தரையில் இருக்கிற கண்ணுடைய ரேட்டுன்னா 80 ரூபாயிருந்து 120 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே வந்து இதே கோட்பாடு, அதாவது கால ரீஜன் 10 சென்டிமீட்டர் இருக்கணும், 3வது கருவோலை வரணும், 7வது இலை பிரியணும், இந்த கோட்பாடுக்குட்பட்டு நீங்கள் நம்ம பசுமை பூமி அணுகி தென்னங்கண்டுகளை வாங்கலாம் என்று கூறி இறுதியாக விவசாய பெருமக்களே, நீங்கள் உங்கள் உறவினர்களுக்கு சொந்தங்களுக்கு தென்னங்கண்டுகள் நீங்கள் அன்பளிப்பாக கொடுக்குறவங்க எங்கிட்ட நாட்டு ரகம் வந்து 35 ரூபாய்க்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நிறைய கன்று இருந்தால் 30 ரூபாய்க்கு கூட தரேன். நீங்கள் ஏன்னா தேங்காய் நீங்கள் வந்து திருமணத்துக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய சுப காரியம் நல்ல ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தேன்னு சொன்னால் அவங்க வீட்டில் உங்கள் தென்னங்கன்று வளரும்போது உங்கள் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன்னா தென்னங்கன்று தான் பெத்த பிள்ளைக்கு நிகரானது, தென்னங்கண்டு தான். நீங்கள் வந்து நாட்டு ரகத்துக்கு பதிலாக அடுத்த ரகமாக நெட்டக்குட்டை பயன்படுத்தி அதில் சம்பூர்ண சொர்ணவாரியை பயன்படுத்தி நிறைய மகசூலை பெற்று காய் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அதெல்லாம் பார்த்து அதனுடைய கோட்பாடுக்கு உட்பட்டு நடவு செய்யுங்க என்று கூறி, வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய பசுமை பூமியினுடைய ஹெல்ப் லைன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா நான் ரிசர்ச் லைனில் இருப்பேன். என்னுடைய நம்பருக்கு மேக்ஸிமம் தொடர்பு கொள்ளாதுங்க. ஹெல்ப் லைன் நம்பர் முக்கியமான டெக்னிக்கல் பாயிண்ட் மட்டும் இருந்தால் என்ன தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் ஃபங்க்ஷனுக்கும் தேங்காய் தென்னம்புள்ள நட்டால் 30-35 ரூபாய் கிடைக்குது. தரமான கண்டு, அதாவது தரமான கண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே பாருங்கள், நாட்டுக்கன்று இப்போ வந்து இறங்கியிருக்கு. இங்கே பாருங்கள், நாட்டுக்கன்று என்கிட்ட இருக்குது பாருங்கள். இல்லை பாருங்கள், இந்த மாதிரி தரமான கண்டுகளை வந்து இங்கே பாருங்கள். இதுதான் நம்முடைய இது வந்து ஆலியா நெட்டை வகையை சார்ந்தது. நம்ம வந்து அடுத்து ஆலியா நெட்டையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆலியா நெட்டையில் வந்து இது உயர்ந்த ரகம், சீக்கிரம் காய்க்கு வரும். இதை நீங்கள் கொடுத்து இந்த மாதிரி இருக்கும் கண்ணு, ஒரு காயினுடைய வெயிட்டு 600 கிராம் 700 கிராம் குறையாமல் இருக்கும் என்று கூறி விவசாய பெருமக்கள் வந்து இனி நல்ல ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வந்து இந்த பசுமை பூமி அணுகி கண்டுகளை கொடுக்குமாறு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.